வணக்கம். வெல்கம் டு கதை திரட்டு ஆடியோ புக்ஸ். நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல்ங்கிற ஆப்ஷனை ப்ரெஸ் பண்ணுங்க. ஸோ தட் நான் போடுற கதைகளை உடனுக்குடனே நீங்கள் கேட்கலாம். வாங்க கதைக்குள்ள போகலாம். களைத்த விறுவிறுத்த முகம், காலையின் ஒழுங்கு கலைந்த சேலை குசவங்கள், பழுப்பு தெரிய வாடி தொய்யும் கூந்தல் மல்லிகை, செருப்புகளின் சர் 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 துரித ஒலியில் வீட்டின் நிம்மதிக்காக ஓடி வரும் விரைவு, வலது தோளில் இருந்து நீளமாய் வாரில் தொங்கும் தோல்பை. இவள் அலுவலகத்தில் இருந்து பணி முடிந்து மாலையில் வீடு திரும்பும் பெண். இடது கரை இருக்கையில் அமர்ந்து தோளோடு சாய்ந்து சிணுங்கிக் கொண்டிருக்கும் 1.5 வயது பெண் குழந்தை. வலது கைப்பிடியில் பிளாஸ்டிக் ஒயர் கூடை, அதில் குழந்தையின் பால் பொடி, பருப்பு சாத டப்பா, தண்ணீர் பாட்டில், டம்ளர், கிண்ணம் மற்றும் மாற்று துணிகள், ஆசையான தலையாட்டி பொம்மை. இவள் அலுவலகத்தில் இருந்து நேராக வீடு வரவில்லை. அங்கிருந்த குழந்தைகள் காப்பகம் சென்று தன் குழந்தையை எடுத்துக்கொண்டு வந்திருக்கிறாள். சின்ன ஓட்டு வீட்டின் முன் கதவை வேகமாய் நெருங்கிய சுவாதி தடைப்பட்டு நின்றாள். கதவு பூட்டியிருந்தது. பார்வையை இறக்கினாள். மணிக்கட்டின் மேல் நேரம் 6:30. மாதவன் இன்னும் வீடு திரும்பவில்லையா? எப்படியும் பிரபு இருப்பானே. அவன் பள்ளியில் இருந்து திரும்பும்போது கதவு பூட்டியிருந்தால் தன்னிடம் உள்ள 3வது சாவியால் திறந்து கொண்டு உள்ளே வந்து அவள் தயாராய் வைத்திருக்கும் வெள்ளரிக்காய் அல்லது தக்காளி சாண்ட்விச்சுகளை சாப்பிட்டுவிட்டு அவளோ மாதவனோ வீடு திரும்பி பால் காய்ச்சி தர காத்து கொண்டு இங்கேயோ பக்கத்து வீட்டிலோ உட்கார்ந்திருப்பானே. பக்கத்து வீட்டில் இருந்தால் இந்த கதவு சும்மா மூடி இருக்கும், பூட்டி இருக்காது. அப்பாவும் பிள்ளையுமா எங்கேயாவது போயிருப்பார்களா? வீடு திரும்பிய பின் தோல் பையில் இருந்து தன் சாவியை எடுத்து கதவை திறந்து கொண்டு குழந்தையுடன் உள்ளே நுழைந்து விளக்கை பொருத்தினாள். களைப்பு அசத்தியது. இன்று சேல்ஸ் பிரிவில் இன்னொரு எழுத்தர் லீவு போட்டிருந்ததால் இவளுக்கு வேலை அதிகம். முதலில் காஃபி உள்ளே போனால்தான் உயிர் வரும். குழந்தையை நாற்காலியில் அமர்த்திய போது அது அம்மா என்ற சிணுங்கலை அழுகையாக்கியது. இதோ வந்துடுறம்மா கண்ணு, அம்மா உனக்கு பால் எடுத்துட்டு வர்றேன். பகலெல்லாம் பிரிந்திருந்தேனே என்ற ஆதங்கத்துடன் குழந்தையின் இரு கன்னங்களில் முத்தமிட்டுவிட்டு சமையல் அறைக்கு சென்றாள். விளக்கை ஏற்றினாள். பிளாஸ்க் இல்லை, காஃபியுடன். இருவரில் யார் முதலில் வீடு திரும்புகிறார்களோ பாலை காய்ச்சி தானும் காஃபி குடித்து மற்றவருக்கும் கலந்து பிளாஸ்கில் ஊற்றி வைப்பது நியமம். இன்று என்ன ஆயிற்று? ஃப்ரிட்ஜை திறந்தாள். மாலை உபயோகத்துக்காக வைக்கும் பால் அப்படியே பாத்திரத்தில் இருந்தது. ஈர கைக்குட்டையில் சுற்றி வைத்திருந்த 3 வெள்ளரிக்காய் சாண்ட்விச்சுகளும் கூட வைத்தபடி இருந்தன. அந்த படவா பிரபு டிஃபன் சாப்பிடாமலே எங்கோ போயிருக்கிறான். வரட்டும் கழுதை, கேட்கிறேன். ஒரு நாளை போல சாயங்காலம் ரொட்டி டிஃபன் பிடிக்கவில்லையாம். தினம் காலை 5 மணிக்கு கண் விழித்து காஃபி, நாஷ்டா, உணவு என்று அவள் சமையலறையில் பம்பரமாய் சுழல்கிறாள். மாதவன் நிறைய உதவுகிறான்தான், இருந்தாலும் வேலை இருந்து கொண்டே இருக்கும். கணவன் குழந்தைகளுக்கு வேண்டியதை கவனித்து தானும் தயாராகி சின்ன குழந்தையை அதற்கான பொருட்களுடன் அருகில் உள்ள காப்பகத்தில் கொண்டு விட்டுவிட்டு பஸ் பிடித்து அலுவலகம் சென்று இத்தனை பரபரப்பினிடையும் காலை நாஷ்டாவுக்கு இட்லி, தோசை, உப்மா என்பது போல் தவறாமல் தயாரிக்கிறாள். அப்படியும் பிரபுவுக்கு மாலையில் ரொட்டி இறங்குவதில்லை. சம்பிரமமாய் பஜ்ஜி, போண்டா என்ற வகையில் வேண்டுமாம். பக்கத்து வீட்டு ஆன்டி அப்படித்தான் ராஜுவுக்கு செய்து தருகிறாளாம். அந்த ஆன்டி வேலைக்கு போவதில்லையாம். சுவாதிக்கு நெஞ்சு உறுத்தும். இத்தனைக்கும் பையனுக்காக ஓமப்பொடி, தேன் குழல் என்ற வீட்டில் எப்போதும் ஏதாவது நொறுக்கு தீனி செய்து வைக்கிறாள். ஞாயிற்றுக்கிழமைகளில் மதிய சிற்றுண்டி அமர்க்களப்படும். சென்ற ஞாயிறு கூட வெங்காய பக்கோடாவும் கேரட் அல்வாவும் செய்து கொடுத்தாள். ஏன் செய்தாள்? எதற்கு ஈடு செய்ய? பிரபுவின் ஒரு விழிக்கும் பார்வையின் முன் ஏன் குறுகி போகிறாள்? சயின்ஸ் பரீட்சையில் அவன் முதலிடத்தை தவறவிட்டால் தன்னை ஏன் குற்றவாளியாய் உணர்கிறாள்? சின்ன குழந்தை லேசாய் அழுதால் கூட என்னமோ உலகத்தில் குழந்தைகள் அழுவதென்பதே இல்லை போல ஏன் பதறி வந்து தூக்கி அணைக்கிறாள்? காப்பகத்தில் கொண்டு விடும்போதும் திரும்ப எடுத்து வரும்போதும் ஏன் உணர்ச்சி புயலில் நார் நாராக சொக்கலாகிறாள்? சுவாதி பாலை காய்ச்சி டம்ளரில் ஊற்றி குழந்தைக்கு புகட்டினாள். தான் காஃபி குடித்தாள். சேலை மாற்றினாள். மணி 7. இன்னும் என்ன அவர்களை காணோம்? ஒருவேளை ஆபீஸில் இருந்தும் பள்ளியில் இருந்துமே கூட இன்னும் திரும்பவில்லையா?
இந்த பிரபு மறுபடியும் ஏதாவது தகாத பசங்களுடன் சுற்றி கொண்டிருக்கிறானா? அந்த பயம் 3 மாதங்களாய் அடிமனதில் குமைகிறது. அன்று அந்த காட்சியை பார்த்து அவள், மாதவன் இருவருமே அதிர்ந்து போய்விட்டார்கள். பிரபு வாயில் சிகரெட்டுடன், 11 வயசு, 2 பெரிய பையன்களுடன் இவனையும் அந்த கோலத்தில் வீட்டின் பின்புறம் சுவர் ஓரமாய் பார்த்ததை இப்போது கூட நம்புவது கஷ்டமாக இருக்கிறது. வாயில் இருந்ததை பிடுங்கி எறிந்துவிட்டு மாதவன் அவனை வீட்டுக்குள் இழுத்து வந்தான். சுவாதி பிரமிப்பு நீங்காமல் பின் தொடர்ந்தாள். என்னடா அது, எத்தனை நாளா இந்த பழக்கம்? பெரிய பசங்களோட கூட வேண்டாத சகவாசம் எப்பல இருந்து? மாதவன் அதட்டினான். பிரபு தரையை பார்த்து கொண்டு நின்றான். பேசவில்லை. அப்பா கேட்கிறாருல்ல, பதில் சொல்லேண்டா. இந்த வயசுல சிகரெட் பிடிக்க கத்துண்டா, அப்புறம் நீ உருப்படுறது எப்படி என்றாள் சுவாதி. நீ ஒண்ணு என்ன கேட்க வேணாம். பிரபு வெடுக்கென்று தலை நிமிர்ந்து கத்தினான். தனியா உட்காந்து எனக்கு போர் அடிக்கிறது. ஸ்கூல்ல இருந்து வந்தா வீட்டுல அம்மா கிடையாது, வேற யாரும் கிடையாது. நான் வேற ஃப்ரெண்ட்ஸ் பண்ணிண்டா என்ன தப்பு? எத்தனை நேரம் ராஜு வீட்டுல போய் உட்கார்ந்து இருக்கிறது? அவன் அம்மா எத்தனை நல்ல ஆன்டி, ராஜுவை விட்டு போறதே இல்லை. நீ தான் என்னை விட்டுட்டு விட்டுட்டு போயிடுறியே, அப்புறம் நான் என்ன பண்ணா உனக்கு என்ன? மாதவன் அவன் கன்னத்தில் அறையும் வரை பேச்சு பிரவாகம் ஓயவில்லை. இன்னும் வேறு எவனாவது புது சிநேகிதனுடன் சாதாரண சிகரெட்டில் ஆரம்பித்து நாளடைவில் வேறு விதமான. நிஜமாகவே அவள்தான் பொறுப்பா இதற்கெல்லாம்? வேலைக்கு போவதால் பிள்ளையை சரியாய் கவனிக்கவில்லையா? நேரம் விஷம் போல் ஏறிக்கொண்டிருந்தது. இருப்பு கொள்ளவில்லை. தூங்கும் குழந்தையை தோளில் சாத்தி கொண்டு அடுத்த வீட்டுக்கு சென்றாள். வாசல் வராந்தாவில் ராஜு உட்கார்ந்து வீட்டு பாடம் எழுதி கொண்டிருந்தான். பிரபுவின் வகுப்பு தோழன். ராஜு, வாங்க ஆண்டி, குட் ஈவினிங். குட் ஈவினிங். இன்னைக்கு பிரபு உன்னோட ஸ்கூல் பஸ்ல வரலையா? ராஜு பதில் சொல்லவில்லை. அவன் இன்னும் வீட்டுக்கு வரல. வரமாட்டா. என்னப்பா சொல்ற? நான் வீட்டுக்கு போக போறதில்லைன்னு என்கிட்ட பிரபு சொன்னா. அவளுக்கு கண்ணை இருட்டி கொண்டு வந்தது. ராஜுவின் தாய் வெளியே வந்தாள். வாங்க சுவாதி, பிரபு வந்தானா? என்ன ஆச்சுன்னே புரியலையே லீலா, குழந்தைய காணமே. உங்க வீட்டுக்காரர் ஆபீஸ்ல இருந்து வந்தார். பிரபு இன்னும் வரலைன்னு அவர்கிட்ட சொன்னேன். வீட்டு கதவை கூட திறக்கல. அப்படியே பைக்கை திருப்பிண்டு அவனை தேடி கிளம்பிட்டார். இன்னும் அகப்படல போல இருக்கு. ஈஸ்வரா, நான் என்ன பண்ணுவேன்? என் குழந்தை எங்க? தொய்ந்து போய் வராந்தா ஓரத்தில் சரிந்து உட்கார்ந்தாள். நான் சொல்றேனேன்னு தப்பா நினைச்சுக்காதீங்க சுவாதி. குழந்தைகளை தனியா விடவே கூடாது. பக்கத்து வீட்டுல எத்தனை நேரம் மனசு பொருந்தும் சொல்லுங்க? நீங்களானா அவனை விட்டுட்டு விட்டுட்டு போயிடுறீங்க. பையன் போர் அடிச்சு வேற எங்கேயாவது பொழுது போக்கலாம்னு கிளம்பி போயிருப்பான் போல. அத்தனை மன உளைச்சலுக்கிடையிலும் அந்த விட்டுட்டு விட்டுட்டு போற பேச்சை பையன் எங்கே கற்றுக்கொண்டான் என்பது புரிந்தது. உங்க மாமியார் வீடு உள்ளூர் தான்னு ஒரு தடவை சொல்லியிருக்கீங்க. புரசைவாக்கம் தானே? பேசாம அங்க போய் எல்லாரும் ஒன்னா இருந்துடுங்களேன். நீங்க வேலைக்கு போயிருப்போ பிள்ளைங்களை பெரியவங்க கவனிச்சுப்பாங்கல்ல. நான் வரேன் லீலா. அப்புறம் அவர் திரும்பி வந்து என்ன காணமேன்னு தேட போறார். நடைப்பணமாக வீடு திரும்பி குழந்தையை படுக்கையில் விட்டு விட்டு வாசலில் வந்து உட்கார்ந்தாள். இரவு உணவை சமைக்கவில்லை என்ற நினைவே வரவில்லை. எதிரே இருட்டை வெறித்தாள். ஏதாவது ஓர் இருள் மொத்தை அசைவு பெற்று நெருங்கி வந்து உதட்டில் அம்மா என்ற சொல்லோடு அவள் மகனாய் உருக்கொள்ளாதா? எங்கே போயிருப்பான்? தாத்தா வீட்டுக்கா? ஓராண்டாகிறது தனி குடித்தனம் வந்து. சேர்ந்திருக்க முடியவில்லை. மாமியார் முடியாமல் ஆக்கிவிட்டாள். மகளின் மனவாழ்க்கை சுமூகமாய் அமையவில்லை என்ற தாபம் மருமகள் மேல் பகையாய் வெளிப்பட்டால் எத்தனை காலம் பொறுத்து கொள்ள முடியும்? கணவனும் மனைவியும் ஒன்றாய் பேசிக் கொண்டிருப்பதை கூட காண சகிக்கவில்லை மாமியாருக்கு. மனதை வருத்தும் பல சந்தர்ப்பங்களுக்கு பிறகு சுவாதி அவ்வீட்டை விட்டு வெளியேற எண்ணினாள். மாதவன் ஆமோதித்தான். பெற்றோரை பிரிவது வருத்தம்தான், ஆனால் நியாயம் அதைவிட பெரிது. பேறு கால விடுப்பு முடிந்து விட்டதால் இனி சுவாதி கை குழந்தையையும் கவனித்து கொண்டு நந்தனம் ஆபீஸுக்கும் போய் வர மேற்கு மாம்பல குடியிருப்பு அதிக வசதி என்ற காரணம் கூறிவிட்டு இடம் பெயர்ந்தார்கள். ஆனால் உறவு அறாமல் போக்குவரத்து இருந்தது. தனி குடித்தனம் வந்தது என் குழந்தையை தொலைப்பதற்கா? தோ புல்லட் மாதவன்தான். பின்னால் பில்லியனில் இருட்டில் சரியாய் தெரியாமல் பிரம்மையா? இல்லை, அட கண்ணா, பிரபு கண்ணா! ஓடி வந்த மகனை அவன் உட்கார்ந்த நிலையிலேயே தழுவி கொண்டாள். விடுமா, விடுவித்து கொண்டு இறங்கி புத்தக பையுடன் பிரபு உள்ளே போனான். வெடவெடவென்ற உயரமாய், ஆனால் வெள்ளை பள்ளி சீருடையில் குழந்தையாய். மனசு பொங்கி வந்தது.
கடவுளே, முழுசாய் கொண்டு வந்து சேர்த்து விட்டாய். நன்றி, நன்றி. ஊரெல்லாம் அலைஞ்சு தேடிட்டு அப்புறம் ஒரு யூகத்துல புருஷவாக்கம் போனேன். தாத்தா பாட்டியோட கொஞ்சிண்டு உட்கார்ந்துட்டு இருக்கா. மாதவன் பைக்கை வீட்டை ஒட்டிய ஓலை சார்பின் கீழ் நிறுத்தி பூட்டிவிட்டு அவளுடன் வீட்டுக்குள் நுழைந்தான். கையில் பாலித்தீன் உரை பொட்டலங்கள். கவலையினால நீ எதுவும் சமைச்சிருக்க மாட்டேன்னு வழியில உடுப்பி ஹோட்டல்ல நமக்கு சப்பாத்தியும் குருமாவும் வாங்கிட்டு வந்த. தேங்க்ஸ் மாது. இந்த பையன் என்ன இப்படி பண்ணிட்டா? முந்தி சிகரெட், இப்ப இது. ஏதோ உங்க வீட்டுக்கு போனதால நல்லதா முடிஞ்சது. இல்லாட்டா அவனுக்கு எடுத்து சொல்லணும். பிரயோஜனம் இருக்குமா? மனுஷாளுக்காக ரொம்ப ஏங்குறான். ஸ்கூல்ல இருந்து காலி வீட்டுக்கு வர பிடிக்கல. அதுக்கு என்ன செய்யறது சுவாதி? நாமும் ஆபீஸ்ல இருந்து அனாவசியமா அங்க இங்க போகாம வீட்டுக்கு வந்துடுறோம். ஞாயிற்றுக்கிழமை முழுக்க குடும்பமா ஒன்னா தானே இருக்கோம். ஒன்னா வெளியில போயிட்டு வர்றோம். நீ அன்னைக்கு சமையலா அவனுக்கு பிடிச்ச மாதிரி விதவிதமா செய்து போடுற. ஏதோ தப்புக்கு ஈடு செய்றா போல. அவன் கூர்ந்த பார்வையை சந்திக்க முடியாமல் அவள் குனிந்து கொண்டாள். நான் தப்பு செய்யறதாய்த்தானே அவன் நினைக்கிறா. நீ அதை ஒத்துக்கிறையா? அவனை கவனிக்கிறது தவிர உனக்கு வேற வேலை இருக்க கூடாதுன்னு தான் நினைக்கிறையா? எனக்கு ஒரே குழப்பமா இருக்கு மாது. நீ அப்படி நினைச்சா ஆணின் கடமைகள் பெண்ணின் கடமைகள் அப்படின்னு வகுத்திருக்கிற சம்பிரதாய பாலியல் பாகுபாடுகளைத்தான் நீயும் ஏத்துண்டிருக்கேன்னு அர்த்தமாகும். அந்த பையனே தன்னை கவனிக்க அம்மாதான் வீட்டோடு இருக்கணும்னு நினைக்கிறானே தவிர அப்பா இருக்கணும்னு நினைக்கிறானா? அவன் அளவு மனப்பக்குவம் தானா உனக்கும்? என் மனைவி இன்னும் தெளிவு உள்ளவள்னு நினைச்ச. சுவாதி புன்னகை செய்தாள். காஃபி கொண்டு வரட்டுமா? ஆபீஸ்ல இருந்து வந்ததும் வீட்டுக்குள்ள கூட வராம அப்படியே அவனை தேட கிளம்பிட்டீங்கன்னு லீலா சொன்னா. நான் காஃபி குடிச்சாச்சு. அம்மா கொடுத்தா. பிரபு படுத்திருந்த அறைக்கு சுவாதி வந்தாள். கட்டிலில் அமர்ந்து அவன் தலைமுடியை கோதினாள். இப்படி சொல்லாம கொள்ளாம போகலாமாடா கண்ணா? நான் எப்படி நடுங்கி போயிட்டேன் தெரியுமா? அவன் பேசவில்லை. இன்னும் கூட அம்மா மேல கோவமா? அடுத்த சண்டே உனக்கு என்ன டிஃபன் வேணும் சொல்லு. என் ராஜா பயலுக்கு பண்ணித்தர. பூரி பொட்டட்டோ, வெஜிடபிள் சோமாசி. எனக்கு ஒன்றும் வேணாம். நீ போ, நான் தூங்கணும். அவள் பெருமூச்செறிந்தாள். சரி, எழுந்த யூனிஃபார்மை மாத்திட்டு வா. சாப்பிட்டுட்டு தூங்கலாம். அப்பா சப்பாத்தியும். நான் பாட்டி வீட்டில் சாப்பிட்டுட்டேன். பாட்டி ரொம்ப ஆசையா என் பக்கத்துல உட்காந்து சாதம் போட்டா. எனக்கும் உன்கிட்ட ஆசைடா கண்ணா. மீண்டும் அணைத்து கொண்டாள். இம்முறை அவன் விலக்கவில்லை. அவள் அணைப்புக்குள் அவன் உடல் லேசாய் நடுங்கியது. அறையில் இருந்து வந்த சுவாதி அவன் ஏங்கிறத என்னால பார்க்க முடியல மாது என்றாள். என்ன பண்ணலாங்கிற? வேலையை விட போறியா? இல்ல, அது நம்ம தேவை. இவன் தனிமையாயும் தான் அசட்டை செய்யப்படுறதாயும் நினைச்சுத்தானே முரண்றான். மறுபடியும் மறுபடியும் உங்க அப்பா அம்மாவோடையே சேர்ந்து இருந்துடலாமா? மாதவன் அவளை ஆழ்ந்து நோக்கினான். மிருதுவான குரலில் சொன்னான். அங்க போனா நீயும் நானும் மூச்சு முட்டி செத்துடுவோம். அது உனக்கே தெரியும். அவள் செயலற்று மௌனமானாள். பிறகு ட்ரெஸ் மாத்திண்டு வாங்க, சாப்பாடு எடுத்து வைக்கிறேன். மணி 10:30. இரவெல்லாம் சிந்தனைகளுடன் விழிப்பா உறக்கமா என்ற தெளிவில்லாத இடைப்பட்ட நிலையில் சலனங்கள். தூக்கமின்றி நேரம் நீள்வது போல் தோன்றும். திடுக்கிட்டு கண் விழிக்கும் போது சிறிது நேரம் தூங்கி விட்டிருந்தது புரியும். சாம்பல் வெளிச்சம் விடியல் உடையதா, சாலை விளக்குகள் உடையதா? ஒரு முறை சின்ன குழந்தை அழுத போது எழுந்து போய் துணி மாற்றி தூங்க வைத்துவிட்டு வந்தது நினைவில் இருந்தது. தூங்கும் பிரபுவை பார்த்து கொண்டு நின்றிருந்தது நினைவில் இருந்தது. படுத்து கொண்டாள். தூங்கி இருக்க வேண்டும். கனவில் மாதவனின் குரல், பிரக்ஞையின் விளிம்பு நிலை. அம்மா, உன்னோடு இன்னும் நிறைய நேரம் இருக்க முடிக்கலையேன்னு உனக்கு எத்தனை வருத்தமோ அத்தனை அம்மாவுக்கும் இருக்குடா கண்ணா. ஆனா என்ன செய்யறது? நீ தனியா இருக்க கூடாதுன்னு தான் பக்கத்து வீட்டு ஆன்டி துணை, உன் ஃப்ரெண்டு ராஜுவோட கம்பெனி. நீ புரிஞ்சுக்க வேணாமா? அம்மா என்ன சும்மா பொழுதுபோக்க லேடிஸ் கிளப்புக்கா போறா? பிரக்ஞையை மூடிய மற்றொரு தூக்க அலையில் அவள் செவிப்புலன் கரைந்து போயிற்று. மீண்டும் உணர்வு மேல் எழுந்தபோது மெல்லிய கனவுலக துணியாய் தொடரும் அந்த குரல். நான் ஒரு கிளார்க். இந்த குடும்பத்துக்காக உழைச்சு சம்பாதிச்சா போராது பிரபு. அம்மாவும் உழைக்கிறதால்தான். சிறு தூக்கம் விழிப்பு. உன் பாட்டிக்கு 2 மாசம் முந்தி கண் ஆபரேஷன் நடந்ததே, அதுக்கு 5000 ரூபாய் யார் கொடுத்தா தெரியுமா? உங்க அம்மா தான். நாங்க 2 பேரும் சம்பாதிக்கிறதால்தான் எங்களால் அப்படி சட்டுன்னு பணம் கொடுத்து உதவ முடிஞ்சது. சுவாதி கண்களை திறந்தாள். பொழுது நன்றாய் விடிந்திருந்தது.
பக்கத்தில் மாதவனை காணோம். முன் அறையில் மெல்லிய தொனியில் பேச்சு குரல். அவள் கேட்டிருந்ததெல்லாம் கனவில் இல்லையா? இனிமே அந்த ஆன்ட்டி ஏதாவது சொன்னா நீயும் சொல்லு. எங்க அம்மா என்னை விட்டுட்டு விட்டுட்டு எங்கேயும் போயிடல. எங்க குடும்பத்துக்காக ஆஃபீஸ்லயும் வீட்லயுமாய் டபுள் டியூட்டி பண்றா. எங்க அம்மாவை நினைச்சா எனக்கு பெருமையா இருக்கு அப்படின்னு சொல்லு. என்ன? சுவாதி எட்டி பார்த்தாள். முன் அறையில் மாதவன் மடியில் சின்ன குழந்தையை ஏந்தி கிண்ணத்தில் இருந்த ஸ்பூனால் காலை உணவை ஊட்டிக் கொண்டிருந்தான். மேஜை மேல் டம்ளரில் அவனுடைய காஃபி, குழந்தையின் தலையாட்டி பொம்மை, எதிர் நாற்காலியில் பிரபு பாலும் முந்தைய நாள் அவள் செய்து வைத்திருந்த வெள்ளரிக்காய் சாண்ட்விச்சுகளுமாய். மாதவன் கொண்டு வந்து தந்திருக்க வேண்டும். நாஷ்தா பண்ணி கொண்டிருந்தான். சுவாதி கணவனையே பார்த்து கொண்டு நின்றாள். குட் மார்னிங் சுவாதி, பல் தேய்ச்சிட்டு வா, உன் காஃபியும் ரெடி என்றான் மாதவன். கல்கி இதழில் 1997 வெளிவந்த சிறுகதை இது. இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மற்றும் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான கதையோட அடுத்த வீடியோல சந்திப்போம். பாய். தேங்க்யூ.